ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ எங்கள் மாமா வீட்டு ஆடுங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆடு ஒரு குட்டி போட்டிருக்கு பாருங்கள், அழகாக ஒரு குட்டி இருக்குது. வேப்பலை கட்டி இருக்கிறாங்க, அதை வச்சு சாப்பிட்டுட்ருக்குது. அந்த ஆட்டுக்குட்டி அடைக்கிறதுக்கு தாங்க அங்கே ஒரு கூடு அதுக்கு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செட்டு மாதிரி தெரியுதா, அதுதாங்க கோழி வீடு மாதிரி இருக்குல்ல. கரெக்டு, பாப்பா சொன்னது. இந்த ஆட்டுக்குட்டியை அதுக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த ஆட்டுக்குட்டி அங்கே தாங்க இருக்கும். அங்கே பாருங்கள், சேவல் இப்போ தான் விடிஞ்சிருக்கு போலங்க. சேவலுக்கு இப்போ தான் கூவுது. ஏய் சேவல், எங்கே போய் நின்றுட்டு கூவிட்டுருக்கு பாருங்க. அப்படியே இங்கே ஏய் இப்படி பார்க்குது பாருங்க. இங்கிட்ட இருக்குதுங்க 2 ஒயிட்டு. அதுதான் கழனி தண்ணி வைக்கிறது. அந்த வாளி, அந்த பக்கெட்டில் அப்படி கொஞ்சம் கழனி தண்ணி அதுக்கு. அங்கே கோழி இருக்குது பாருங்க, கோழி இருக்குது. இது எல்லாமே எங்கள் மாமாவோட வளர்ப்புகள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் யோசிச்சு என்னென்ன அங்கே அப்படியே போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டியோட இடத்த பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கங்க. இதுக்குள்ளே தான் ஆட்டுக்குட்டி இருக்கும். ஏன்னா குட்டியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று கடிச்சிடும் இல்லை தூக்கிடும் அப்படின்னு பாருங்கள். அது எப்படி வருது பாருங்கள். அதோட குட்டியை நம்ம பார்க்குறோமோ, அதோட இடத்த பார்க்குறதுனால குட்டி எப்படி வருது பாருங்கள். இடத்துக்குள்ளே போங்க, போய் தூங்குங்க போங்க. பாருங்கள், சமத்தாக போகுது பாருங்கள். ஏய் போ இடத்துக்குள்ளே போய் தூங்கிக்கோ. ஓடு ஓடு ஓடு. தூங்கலையா? உள்ளே போகிற மாதிரி போணுச்சு, வெளியில் வந்துருச்சு. அதோட இடத்த பாருங்கள். அதுங்களுக்கு எப்படி செட்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்கன்னு. கோழி மடம் சொல்லுவாங்களா, அது உள்ள மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாச்சு. மாமா வீட்டு வளர்ப்பு எல்லாத்தையுமே காட்டினேன், பார்த்துட்டீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கோம், தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும். இதுதாங்க நம்ம கிராமம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.